அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சியை பத்தி பார்க்குறோம். அது என்ன குரு பெயர்ச்சி திடீர்னு புதுசா? குரு 45 நாட்களுக்கு அதிசார பயிற்சியாரு. இது எப்பயாவது வருடத்திற்கு 3 வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும். எப்பவுமே 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும். அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அதிசாரம் வாங்கி முன்னாடி போவார். இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும். அந்த 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல, பூமியை பொறுத்தவரையும் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர். அது மாதிரி ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள்ல இருக்கும் போதுல மட்டும் குரு பகவான் அதிசார பயிற்சி அடைவார். அதே மாதிரி திரும்பி வக்ரமாகி பின்னாடி அதே ராசிக்கு வந்துருவார், இயல்பு நிலைக்கு வருவார். அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது? இப்ப அதிசாரம் ஆகிறாருனாவே அப்ப வக்ரமும் ஆகிறாருன்னு அர்த்தம். இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி நடக்குது. அதே மாதிரி ஐப்பசி 25 வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு, உச்ச நிலையில நல்லா இருக்காரு. அதே மாதிரி குரு பகவான் 25க்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு. வக்ரமாகி திரும்பவும் கார்த்தி 20க்கு அப்புறம் மிதுன ராசிக்கே வர்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு, அப்புறம் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வர்றாரு. வேற எதுவும் இல்ல. எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும். ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாறுற அமைப்பு. அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த காலகட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க. நம்ம எல்லாம் தனித்தனியாலாம் போடல, ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம். வக்ரத்துக்கும் இதேதான், அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதேதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரே அடியா பேசிட போறோம். சரிங்களா? இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க போகுதுன்னா, ஆரம்பத்துல ஐப்பசி 1ஆம் தேதி நல்ல சுபிட்சமா இருக்கும். ஐப்பசி 1ல இருந்து 25 நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும். ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா தங்கத்தோட இது பண்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும். மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுக்கும். வக்ரம் மாறும் முதல்ல என்ன ஆகும்? அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு, இப்ப உதாரணத்துக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணும்? அந்த மாதிரி. அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை, உங்களுக்கு நல்ல ஸ்கீமை, வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும், உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும், உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி 1ஆம் தேதி. அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18. அதே மாதிரி ஐப்பசி 25 வரையில, அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங். அந்த நவம்பர் மாசத்துல 8ஆம் தேதிக்கு மேல 9ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புடுங்குறதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க. இது பொதுவா உலக ரீதியா 12 ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம். ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல. ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அப்படிங்கிறதுதான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது. அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க 12 ராசிக்கணும், எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறார் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பார். அப்புறம் என்னங்க, நீங்க வச்சதுதான் சட்டங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் வரும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம், இல்லாட்டி 2வது குழந்தை 3வது குழந்தை அப்படி யோசிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஐப்பசி 25க்குள்ள அந்த அமைப்பும் கூடி வரும். அதிகப்படியான பேருக்கு பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? குரு உச்சமாகிறது பெண் வீட்டுல. அதுவும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்படிங்கும்போது பெண் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் இருக்குமே, ஆணுக்கு வாய்ப்பு இல்லை. ஆணாக இருக்கும் பட்சத்தில் தந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில பிறக்கும். சரிங்களா? சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கோச்சார பலன் தான். ஜனனகால ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா என்னங்கிறது தெளிவாவே சொல்லலாம். சரிங்களா? பெண் குழந்தைகளுக்கே அதிகமான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம். குரு உச்சமாயி ராசியையும் பார்ப்பாரா, அப்ப நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. ராசியை பார்ப்பாரா, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆனால் குரு வக்ரமும் ஆகிறார். அப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்து நிறைய பேருக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டவர்கள், 5ஆம் அதிபதி வீக்கா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல விருச்சக ராசி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கன்சீவா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சந்தோஷத்தை கொடுத்துட்டு எடுத்துக்குவாரு. கலகலகலன்னு ஸ்பீடாயிருவாரு, கலகலகலன்னு ஸ்பீடா இறங்குவாரு. வக்ரம் அதிசாரத்தினால் இங்க பிரச்சனை இல்லை. வக்ரத்தால் ஆனா கடுமையான பிரச்சனை உண்டு. அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளவும். ஸோ குரு வழிபாடு பண்ணுனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது, வக்ரத்தால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வருமானத்துக்கு விருச்சக ராசிக்கு எந்த குறையும் இருக்காது. குரு உச்சமாகிறது 9ஆம் இடத்துல உச்சமாகறதுனால
இப்ப கார்த்திகை 20 வரையுமே ஏதாவது ஒரு ரூபத்துல வருமானம் நல்ல, ஏன்னா குரு உச்சமாய் வக்ரமாகிறாரு, அதிசாரமாய் வராரு, உச்சமாகிறாரு. வக்ரத்துல இருந்தாலும் அவர் உச்சத்துல தான் இருக்காரு கார்த்திகை 20 வரையும். ஸோ கார்த்திகை 20 வரையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வருமான ரீதியா பினான்சியலா நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கார்த்திகை 20க்கு அப்புறம் 8ல வக்ரம் ஆகும் போதுல பினான்சியலா பாதிக்கப்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பிலே, ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதியில குரு 8ல வரும்போது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தும், இல்லாட்டி தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 5ல சனி இருக்கார். 5ல சனி இருக்காருங்க போது ஒண்ணு குழந்தைய பாதிக்கும், இல்ல தாயாரை பாதிக்கும். இது யதார்த்தம் தான். 5ஆம் இடத்து அதிபதி 8ல போய் உட்காரும் போது ஒண்ணு 5ஆம் இடத்தை பாதிக்கணும், இல்ல 5ல இருக்கிற கிரகத்தை பாதிக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு கார்த்திகை 20க்கு அப்புறம் தான். இப்போ உடனே நடக்குமான்லாம் இல்லை. கார்த்திகை மாசம் பலன்கள் வரும்போது அப்ப அதை சொல்லுவேன். குரு அது அக்ர பயிற்சி அகராறுங்கிறத அதை கார்த்திகை மாசத்துல சொல்லுவேன். சரிங்களா? சோ அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பூர்வீக சொத்துல கடுமையான பிரச்சனைகள் வரும். ஐப்பசி 25க்குள்ள பூர்வீக சொத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருங்க. ஐப்பசி 20 தாண்டும் போதையில பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். உங்க கையை விட்டே போகும். ராசிக்கு 5ல சனி வக்ரம், குரு வக்ரமாக போகுது, 5ஆம் அதிபதி வக்ரமாக போகுது. அப்ப பூர்வீக சொத்துங்கிறதே ஒண்ணு இல்ல. பூர்வீகத்தை விட்டு பரிபூரணமாக வெளியேற போறீங்க. கார்த்திகை 20க்கு அப்புறம் பூர்வீகத்தை விட்டு பரிபூரணமா வெளியேறிடுவீங்க. பூர்வீகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வழியாலே எழுதி போட்டு போற அமைப்பு. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்து பரிபூரணமா வெளியில வந்துருவீங்க. லவ்ங்கிறதே உங்க லைஃப்ல நம்ம இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் அதிபதி உச்சமாயி 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று, இல்ல 5ஆம் இடத்துல லக்னாதிபதியோ, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி தொடர்போ, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் லவ் அடுத்தாப்புல அமையுமே ஒழிய, இந்த 5ஆம் அதிபதி வீக்கானவங்களுக்கு இந்த நேரத்துலதான் எதுவுமே லவ்வே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து ஆழ்மன எண்ணங்கள் கடுமையா பாதிக்கப்படுது. டெம்பரவரியா ஏதாவது சைக்காட்டிஸ்ட நீங்க பாக்குற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். 5ஆம் இடத்துல சனி வக்கரமாய் கார்த்திகை 20க்கு அப்புறம் தான் இது அனைத்தும். இப்ப சொல்லல, வரவத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இதெல்லாம் ஐப்பசி 25க்கு மேலேயே சிம்டம்ஸ் காமிக்கும். சிம்டம்ஸ் காமிக்கும் போது மனநல பாதிப்பு ஏற்படுறதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கவனமா பாத்துக்கிறது நல்லது. மனக்குழப்பங்கள், தேவையில்லாம மனஸ்தாபங்கள், யார்ட்டையாவது பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள், விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சனியோட வீட்டுல குருவோட வீட்டுல சனி இருந்து அந்த சனியை குரு பார்க்கறது தான் பிளஸ். ஸோ 3 நாளுக்கு கடுமையான பலம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலும் தாயாராலும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பூமி பலம், அது என்னன்னா கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வீடு கட்டணுங்கிற யோகம் எல்லாமே கிடைக்கும். ஆனா எல்லாமே லோன் ரிலேட்டடா தான் போகும். ஏன்னா வக்ரம்ல தானே சனி இருக்கு. சனி வக்ரமா இருக்கும் போதுல எதையும் தாமதப்படுத்த மாட்டார். சனினாவே தாமதப்படுத்துவார். அவர் எதையும் தாமதப்படுத்த மாட்டார், வேகமா கொடுப்பார். ஆனா அது என்ன ஆகும், கடனாலும் தான் எல்லாம் நடக்கும். லோன் போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. சரசரன்னு விண்ணை தொடுவீர்கள். நேற்று வீடு கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு வீடு கட்டி முடிக்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்த காலகட்டத்துல ஒரு குடிசை வீடை போட்டுதான் அப்படித்தான். குடிசையை கட்டணும்னு நினைச்சா டக்குன்னு ஒரே நாள்ல பண்ணிடலாம். அந்த மாதிரி அமைப்பு. சிம்பிளா சொன்னா ஒரு வீடு கட்டணும்னா மினிமம் 6 மாசம் ஆகும். உங்களால 4 மாசத்துல முடிக்க முடியும். அந்த அளவுக்கு மேன் பவர் சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல இன்ஜினியர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சூப்பரா இருக்கும். 5ஆம் இடம் அதிபதி உச்சமானாலும் 4ஆம் இடம் தான் கடுமையா வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன, சனியை குரு தொடர்பு கொள்றது. சனிக்கு தான் பலம் அதிகம், குருவுக்கு இல்லை. குருவுக்கு பலம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், படிப்புல நல்ல இந்த படிப்பை படிக்கணும் அந்த படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. வருமான ரீதியா உங்களுக்கே சுய கௌரவம் அதிகரிக்கும். ஒரு முன்னேற்றமான கௌரவமான குடும்பம், நல்ல குடும்பம், பிரச்சனை இல்லாத குடும்பம் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு உண்டான எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும். ஸோ இதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு இல்லாத அமைப்புகள் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் உச்சகுருவின் பார்வை கார்த்திகை 20 வரை இருக்கிறதுனால பரவாயில்ல. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இந்த குழந்தை பிராப்தி எல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் உங்களுக்கு தான். நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம்.
ஏன்னா உங்களுக்கு இந்த குரு உச்சமாய் வக்ரமாய் 8க்கு போகும்போதுல மருத்துவ செலவு கொடுக்கணுங்கிற அமைப்பையும் கொடுக்குது. அந்த மருத்துவ செலவு அமைப்பையும் கொடுக்கறதுனால எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சிங்க் அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னா குழந்தை பாக்கியம் தான். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் உங்களுக்கு. ஸோ ஜனனகால ஜாதகமும் முக்கியம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு நல்ல முறையில முன்னேற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி காதல் அமைப்புகள் வேண்டாம். அதுக்கு நான் சக்சஸ் ஆக நான் எங்க அப்பா அம்மா சொல்றேன் அப்படி இப்படின்னு கொண்டு போனீங்கன்னா கூட இந்த நேரத்துல வெட்டி விட்டுரும். எல்லாமே பாதிப்பை கொடுக்கும். சகல விதத்திலையும் தோஷத்தை கொடுக்குற அமைப்புகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆழ்மன எண்ணங்கள் பாதிப்பும் உங்களுக்கு தான். தேவையில்லாம மனவேதனைப்படுத்தும், உடல் வேதனைப்படுத்தும், சங்கடப்படுற சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கௌரவமான மனிதன்கிற பேரு கிடைச்சா மட்டும் பத்தாது, நீங்க குழப்பவாதிங்கிற பேரை எடுக்கக்கூடாது. நீங்க உங்களுக்குள்ளே வெளியில நல்ல பேர் இருக்கும். உங்களுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரொம்ப டிப்ரெஷன் ஆகாம இருந்து கட்டுக்குங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி இது வெளிநாட்டு பயணம். வெளிநாட்டுக்கு எதுவும் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த காலகட்டத்துல போகலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஏற்பாடுகள் நல்ல முறையில கிடைக்கும். அதே மாதிரி ஊரை விட்டு வெளியில போய் நடக்கிற அமைப்புகளும் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தாய் தந்தையரோட உடல்நிலை நல்ல முறையில சீரா இருக்கும் அப்படிங்கிறதுல தந்தையை விட தாய்க்கு தான் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பயிற்சியினால திருமண வாழ்க்கையை அமைத்து தருவது. நல்ல முறையில உள்ள திருமண வாழ்க்கையை அமைத்துள்ளோம். திருமணம், தொழில், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு மூணுமே சூப்பரா இருக்கும். மூணுமே சூப்பரா இருக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும், அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புதுசா இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா யோசிக்கிற அமைப்பு, நான் புதுசா ஐடி கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கிறேன், எல்லாமே நல்லா இருக்கு. இந்த இந்த குரு பயிற்சியிலே ரொம்ப உன்னதமான நிலைக்கு போற நட்சத்திரம் யாருன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை கோட்டை கட்டுமா அப்படிம்பாங்கல்ல, கேட்டை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கோட்டை கட்டும். அதுல எந்த குறையும் இல்லை. காரணம் என்னன்னா குரு வக்ரம் பெற்றதுனால மட்டும் இல்ல, உங்க நட்சத்திர அதிபதி நீச்சமாகிற இடம் மீனம், அந்த வீட்டு அதிபதி குரு. அவர் வக்ரம் ஆகுறது தான் உங்களுக்கு கடுமையான பிளஸ். ஸோ அவர் வக்ரமானதான் நீங்க இன்னும் நல்லா இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு புத்திசாலியான ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பக்கத்துல இருந்தாங்கன்னா டீச்சருக்கு அவனை பிடிக்கும். பட் ஆனா அவன் பேர் வெளியில வர விட மாட்டாங்க, தட்டி தட்டி வச்சுக்குவாங்க. அந்த தட்டி தட்டி வச்சுக்கிற சூழ்நிலைய கட் பண்ணோம்னா என்ன, டீச்சருக்கு தெரியாத நம்ம சொல்லணும். ஸோ டீச்சருக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்ல போறீங்க. இத்தனை நாள் நீங்க வந்து எல்லாருக்கும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தவரு, இப்ப டீச்சருக்கு மட்டும் என்ன நம்மளோட பெரிய ஆளோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கிடுவீங்க. ஸோ மதிப்புக்குரிய நபர்களால் போற்றப்படும் சூழ்நிலை, ஆனால் அந்த மதிப்பிற்குரிய நபர்கள் மனசுக்குள்ள ஒரு சங்கடத்தை நினைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கட்டும், எல்லாமே நல்லது. ஜனனகால ஜாதகம் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இது எல்லாத்தையும் பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி உங்க சூழ்நிலை இருக்கு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.